சத்தீஸ்கரில் நக்சல் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக பல அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து வரப்படுகிறது. அதே சமயம் தாமாக முன்வந்து சரணடைவோருக்கு மாநில அரசு மறுவாழ்வு வழங்கி வருகிறது. இதுகுறித்து பேசிய சத்தீஸ்கர் மாநில உள்துறை அமைச்சர் விஜய் சர்மா, சரணடையும் மாவோயிஸ்டுகளுக்காக புதிய மறுவாழ்வு கொள்கை அமல்படுத்தப்படும். அதன்படி சரணடைபவர் உண்மையிலேயே மாவோயிஸ்ட் தானா என்பதை உறுதி செய்ய மாவட்ட அளவில் குழு அமைக்கப்படும். அதன் பிறகு 3 ஆண்டுகளுக்கு உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக வழங்கப்படும். அது மட்டுமன்றி செலவுக்கு மாதந்தோறும் 10,000 ரூபாய் மற்றும் வேலைக்கு செல்ல ஏதுவாக திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் நிலம் மற்றும் வீடு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஆயுதங்களை ஒப்படைப்பவர்களுக்கு கூடுதல் சலுகை வழங்கப்படும் என்றும், குழுவாக சரணடைந்தால் இரட்டிப்பு வெகுமதி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மாவோயிஸ்ட் இல்லாத கிராமம் என அறிவிக்கப்பட்டால் அங்கு செல்போன் நெட்வொர்க், மின்சார வசதி உள்ளிட்டவை செய்து தரப்படும். மாவோயிஸ்ட் வன்முறை காரணமாக பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும். மாவோயிஸ்ட் ஆதிக்கத்தால் புலம்பெயர்ந்தவர்களுக்கு நிதி உதவி மற்றும் நிலம் வழங்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். நாட்டிலேயே மிகவும் சிறந்த கொள்கையாக இது இருக்கும் என்றும், இதன் மூலம் மாவோயிஸ்ட் அமைப்பில் இருப்பவர்கள் அதிக அளவில் சரணடைய முன் வருவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.